இல்லைங்க, நமக்கு கிடைத்த பிரகாரம் தாவேகா கட்சி சார்பில் முதல் ஒரு கடிதமானது காவல்துறை, கரூர் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதல் கடிதத்துல அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, காலையில மதியம் 3 மணிக்கு வந்து நாங்க வந்துருவோம். மதியம் 3 மணிக்கு வந்துட்டு மதியம் 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்ச டைம் எத்தனை அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்கேயே முதல் இது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 10,000 பேர் வரை வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து தேவையான பாதுகாப்பை வழங்கி எக்ஸாக்டா எழுதணும். அப்படியே படிக்கிறோம் பாருங்களேன். நாங்கள் இக்கூட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படும் நபர்கள் 10,000 பேர் வரை ஆகும். இத்துடன் பொறியாளர் அளந்து கொடுத்த சான்று மற்றும் வரைபடம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி எங்கள் கழக தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாள் நேரம் 27/9/2025 மாலை 3 மணி முதல் 10 மணி வரை. இதுதான் இங்க கொடுத்த டைம். 3 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதா இங்க கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது 7:30 மணிக்கு தான் விஜய் அந்த இடத்துல வந்து சேர்ந்தாருன்னு நான் நினைக்கிறேன். இவங்க சொன்ன மக்கள் தொகை வந்து 10,000 பேர் நீங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனா 10,000 பேர்த்தோட அதிகமா வந்திருக்காங்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபெயிலியரா இருந்தா இதே இடத்துலதான் இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டமும் இதே இடத்துல எக்ஸாக்ட் இதே பாயிண்ட்ல தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடைபெறவில்லை. தற்போது இன்றைய தினம் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றதற்கான காரணம் ஆர்கனைசிங்ல எங்கேயோ இங்க தாவைக்காதுன்னா கோட்டை விட்டுட்டாங்களோங்கிற சந்தேகம் தான் எழுகிறது. என்னன்னா 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்து இவங்க அதுக்கான ஏற்பாடு மட்டும் தான் செஞ்சாங்க. 10,000ங்கிறது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையாச்சு திரு அரவிந்த் குணசேகர். நம்ம 3 கூட்டங்களையும் அவங்க நடத்தினதை பார்த்தோம், எவ்வளவு பேர் கூடினாங்கன்றது கண்டிப்பா அந்த கட்சிக்காரங்களும் தெரிஞ்சிருக்கும். 10,000ங்கிறது ரொம்ப கம்மியான நம்பரை சொல்லியிருக்காங்களே. அங்கதான் அதான் சொல்றாங்க, நீங்க பர்மிஷன் அப்பதான் பர்மிஷன் கிடைக்கும். அதனால ஒரு 10,000 பேர் சொன்னா பொதுவா இப்ப 1,00,000 பேர் வருவாங்கன்னு சொன்னோம்னா 1,00,000 பேர் அந்த சாலை அந்த இடத்துல வந்து இவங்க கேட்ட இடத்துல அந்த 1,00,000 பேருக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அது நேரோவான ரோடு. அப்ப வந்து 1,00,000 பேருக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு அதை பார்த்துக்கலாம் ஏதாவது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல கூட அவங்க அதை பண்ணியிருக்கலாம். பட் அங்கதான் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டா நம்ம பார்க்க முடியுது. கொஞ்சம் ஒரு அனுபவம் இருந்திருந்தா இங்க இதை வந்து இன்னும் கேண்டில் பண்ணிக்கலாம்னு தோணுது. களத்துல இருந்து நமக்கு இன்னொரு தகவல் வருது. இன்றைய தினமும் விஜய் கரூர்ல பேச ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு ஸ்பீக்கர் வேலை செய்யல, அதனால இந்த சைடு இருக்கிற மக்கள்லாம் ஸ்பீக்கர் வேலை செய்யற இடத்துக்கு மறுபடியும் முந்தியடித்து வந்தார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதையும் காவல்துறை விசாரணையில விசாரிப்பாங்க. ஏன்னா ஒரு 30 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க. எனவே காவல்துறை வழக்கு பதிவு செய்து இன்கொஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சு அரசு சார்பா இப்ப ஒரு நபர் ஆணையத்தை அறிவிச்சிருக்காங்க. அருணா ஜெகதீஷன் தலைமையில வந்து ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நம்ம அண்மை செய்தியை பார்க்கிறோம் திரு அரவிந்த். சோ அது என்ன எதனால் இது அசம்பாவிதம் நடைபெற்றது என்பது தொடர்பாக அந்த ஒரு நபர் ஆணையம் விசாரித்து அவர்கள் அறிக்கையை வழங்குவார்கள். காவல்துறையும் அவர்கள் தரப்பிலும் காவல்துறையும் ஒரு வழக்கு பதிவு செய்து, ஏன்னா இது ஒரு 30 பேர் உயிரிழந்திருக்கும் போது 30க்கு அதிகமான பேர் உயிரிழந்திருக்கும் போது காவல்துறைக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அவங்க அதை பின்பற்றி அவங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க வழக்கு விசாரிப்பாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் எக்ஸாக்டா என்ன எங்க தவறு நடந்துச்சுன்னு. ஆனால் இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சாட்டர்டே மட்டும் நாம வந்து இந்த பிரச்சாரம் பண்றேங்கிற விஜய் எடுக்க இந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது விஜய் கட்சி சார்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா மற்ற நாட்கள்ல வந்து பொதுமக்களுக்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வார இறுதி நாட்களில் மட்டும் நாங்கள் பிரச்சாரம் செய்வதா எங்க சொல்லியிருந்தாங்க. வார இறுதி நாட்கள்ல தான் பெரும்பான்மையான மக்கள் வேலை விடுமுறை நாள் என்பதால் வீட்டில் இருப்பாங்க. எனவே அந்த கிரௌட டிராப் பண்றதுக்காக அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்களான்னு தெரியல. ஆனா கம்ப்ளீட் ஃபெயிலியர் அந்த பார்ட் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் இன்னமும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம். அதாவது ஒன்னா போலீஸ் உண்மையை சொல்லிக்கலாம், இத்தனை பேர் வருவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். இல்ல நம்ம என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இதுக்கு முன்னாடி நாமளும் வந்து ஒரு சில கேள்விகளை முன்வைத்து இருந்தோம் காவல்துறைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அரசாங்கத்துக்கும். ஏன் விஜயோட ஈவெண்ட்டுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் நீங்க விதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சிருந்தோம். விஜய் தரப்புல அது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து எங்களோட கூட்டத்தை முடக்க பாக்குறாங்க, வரக்கூடிய கூட்டத்தை குறைக்கிறதுக்காக இது போன்ற கடுமையான விதிகளை இவங்க வந்து காவல்துறை வந்து விதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. ஆனா காவல்துறையோட கடுமையான விதிகள் விதித்தும் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது. இந்த விதிகள் முழுமையாக தளர்த்தி இருந்தாங்க நடந்துக்க. நீங்க பாருங்களேன், நீங்க சிஎம்மோட ஈவெண்டா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரோட ஈவெண்டா இருக்கட்டுமே, சிஎம்மோட கான்வாய் கிளம்பி போச்சுன்னா பின்னாடி யாருமே அந்த கான்வாயில ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இபிஎஸ் ஓட கார் பயணிச்சா கூட பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா விஜய் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாரோ பின்னாடி அவரோட கட்சி தொண்டர்கள் ஒரு அன்ரூலியா தான் பிஹேவ் பண்ணிட்டு அந்த பைக்ல ஏறி போறதும்
விஜய பார்க்கணும், விஜயோட கார் போகும்போது அதே ஈக்குவலா அதே ஸ்பீட்ல போகணும்னு போறது இப்படி அந்த அசம்பாவிதத்துக்கான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தும். இத விஜய் அவரோட கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் இதை ஒழுங்குபடுத்தி இருக்கலாம். அவர்கள் ஒழுங்குபடுத்த தவறியதன் காரணமாகத்தான் இது நடந்ததான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா நம்ம இதுல நிறைய ஒழுங்குகள் மீறப்பட்டிருப்பதை பதிவு செய்றீங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கு அப்படின்னு. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.